உதவுங்கரம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இரண்டு பெரிய மரங்களுக்கு இடையே ஒரு சிறு செடியாக பார்ப்பதற்கு ஒரு செடியாக முளைத்திருக்கும் நமது உதவுங்கரம் திட்டம். அவர்கள் கண்ணுக்கு நாம் இப்பொழுது தருவது ஒரு சிறு செடி. நாளை இது இரண்டு மரங்களையும் பின்னுக்கு தள்ளி மேலோக்கி வளரும் ஒரு ஆலமரமாக வளரும் என்பது அவர்களுக்கு தெரியாது. அது நமக்கு மட்டும்தான் தெரியும். இது இப்பொழுது சிறிய செடியாக இருப்பதால் நீங்கள் யாரும் எந்தவித கவலையும் பட வேண்டாம். நாம் மிக விரைவில் ஆலமரமாக மாறுவோம். இது ஆலமரம் ஆன பிறகு இந்த ரெண்டு மாமரமும் எங்கே போகுதுன்னே தெரியாது. நம்ம மட்டும்தான் அடையாறு ஆலமரம் அது வளர்ந்து விரிந்து நாள் கணக்கில் நீண்டு வளர்ந்து வருவோம். எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த உதவுங்கரம் திட்டத்தில், இந்த ஆலமர கூட்டத்தில் நீங்களும் கலந்து கொண்டு இணைந்து கொண்டு செயல்படுவதற்காக உங்களையும் நான் வாழ்த்துகிறேன். தென்னை மரம் ஒன்று தான், க்ரௌட் ஃபண்டிங்னா ஒன்று தான். அதே போல் சில தென்னை மரங்கள் 2 வருஷத்துல 3 வருஷத்துல காய்க்கிற மரங்களும் இருக்குது, 5 வருஷத்துல காய்க்கிற மரங்களும் இருக்குது, 8 வருஷத்துல காய்க்கிற மரங்களும் இருக்குது. வேகமாக காய்க்கும் 3 வருஷத்துல, ஆனால் அதோட லைஃப் 25 வருஷம். 5 வருஷத்துல காய்க்கும், அதோட லைஃப் 40 வருஷம். 8 வருஷத்துல கேக்குதா? 8 வருஷத்துல காய்க்கிறது 60 வருஷம் வரைக்கும் காய்க்கிறது. அதனால நொறுங்க தின்னா 100 வயசு. மெதுவா வளர்ந்தாலும் அதிக நீண்ட காலம் நாம் வளர்வோம் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் உருவானதுதான் நமது உதவுங்கரம் திட்டம். அதனால யாரும் நீங்க இப்போ கவலைப்படாதீங்க. மெதுவா வளருது, ஆள் சேரல அப்படின்னு. மெதுவாகவே வளரும். ஆனால் ஒரு டைம் வரும்போது மிக வேகமாக வளரும். அப்புறம் யார் படித்தாலும் நிற்காது. இப்பொழுது உள்ள சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நீங்கள் எந்தவித கலக்கமோ அவநம்பிக்கையோ பட வேண்டாம். சில நேரங்களில் இந்த மாதிரியும் நடக்கும். இப்போ உள்ள படங்களை எல்லாம் பாருங்களேன், பெரிய பெரிய ஹீரோ படமாக இருக்கும். தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த தியேட்டரையும் பிடிச்சி 3 நாள் 1 வாரம் ஓட்டிட்டு உள்ள காசை பார்த்துட்டு போயிடுவோம். வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. அப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒருதலை ராகம் படம் அப்படி வச்சுக்கோங்க. ஒருதலை ராகம் படத்தை யாருமே ரிலீஸ் பண்ணுறது கூட தயாரில்லை. அதையும் தாண்டி அவர் ரிலீஸ் பண்ணாரு. ஒரு தியேட்டர்லையும் ஓடலை. 10 பேர் 5 பேர் தான் படம் பார்த்தாங்க. அதே மாதிரி தான் நம்ம திட்டமும். மெதுவாக தான் ஒரு வாழை 2 ஆள் 5 ஆள் 3 ஆள் 2 ஆள் கூட தான் சேர்த்துட்டு இருக்கு. ஆனால் அந்த படம் என்ன ஆச்சு? நாளடைவில் மக்கள் இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்ல திடீர்னு கூட்டம் மிக நீண்ட நாள் அதிகமான கலெக்ஷனை அது பெற்றிருந்த ஒரு படம் நம்ம கண் முன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆள் இல்லை, அந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கே ஆள் இல்லை. படம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தியேட்டரில் ஆள் இல்லை. 5 ஆள் 10 ஆளுக்கு மேலே போகலை. ஆனால் அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே போன அந்த 10 பேரும் அந்த 5 பேரும் படம் சூப்பராக இருக்குப்பா, நல்லா இருக்குன்னு சொல்ல அந்த படம் ஓஹோன்னு எத்தனையோ வருஷ கணக்கில் அது ஓடின படங்கள் அது ஒன்று. அதே போல நம்ம திட்டத்தில் நல்ல திட்டம். நீங்கள் 1 2 பேர் தான் வர்றீங்க, இதில் சேர்ந்துருக்கீங்க. இதில் நீங்கள் சேர்ந்துருக்கீங்க, 1 2 பேர் தான் இதில் சேர்ந்தீங்க அப்படின்னு நினைக்கிட்டீங்க. இந்த 1 2 பேரும் சேர்ந்து இந்த நம்ம திட்டத்தினுடைய பெருமையை நீங்கள் எடுத்து சொல்லுங்க. நீங்கள் பயன்பெற்ற பயனை நீங்கள் எடுத்து சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒன்றும் எடுத்து சொல்ல வேண்டாம். அந்த படத்தை பார்த்துட்டு எப்படி இந்த படத்தில் உள்ளதை எடுத்து சொல்லி நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி மக்கள் வந்தாங்களோ, அது போல நீங்கள் நம்ம திட்டத்திலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன மற்ற திட்டங்கள் வித்தியாசமாக இருக்குன்னு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன பயன் நீங்கள் பெற்றீங்க அப்படிங்கிறத அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. பெரும் திரளான கூட்டம் ஒரு நாள் நம்மளை தேடி வரும், அது எந்தவித சந்தேகமும் கிடையாது என்ற நம்பிக்கையோடு நம் அந்த அக்கறையை சேர நாம் முயற்சி செய்வோம் என்று நாம் நமது திட்டத்தின் சிறப்பம்சங்களில் ஒன்றான 4 சிறப்பம்சங்களில் ஒன்றான 3வது சிறப்பம்சம் ஸ்பெஷல் இன்கம்.
இந்த ஸ்பெஷல் இன்கம்மை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதன் முடிவில் இன்னைக்கு உள்ள புதிய அப்டேட் ஒன்று இருக்குது, அதையும் பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்பெஷல் இன்கம்மை பற்றி நம்ம பேசுகிறதுக்காக இது ஏன் இந்த ஸ்பெஷல் இன்கம் ஒன்று உருவாச்சு அப்படிங்கிறத பற்றியும், அதுக்கு ஏன் இவ்வளோ தொகை அதில் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றியும் திரு சபரிநாத் அவர்கள் எடுத்துரைக்க வருகிறார்கள். அந்நேரை நாம் அன்போடு அழைத்தோம். திரு சபரிநாத் வாங்க.
எல்லாருக்குமே நம்ம சொல்லிடலாம். இந்த இந்த மாதிரி நிகழ்வுகள் சீக்கிரமா நடக்கணும்ன்றதுக்காக தான் இதை நம்ம திரும்ப எடுத்து பேசுவோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரணும். நிறைய ஆட்கள் உள்ள வரணும். எல்லாருமே வந்து முழு மனதோட ஈடுபாடோட ஆட்கள் சேர்க்கணும். எல்லாருமே வந்து ஒரு லாய்க்கு எல்லாருமே கண்டிப்பா இதெல்லாம் தாண்டியே நம்ம போயிடும். நம்மளோட டார்கெட்டே வந்து ஒரு நாளைக்கு 200 பேர் 300 பேர் பிளான் பண்ண திட்டத்தை ஆரம்பிச்சோம். இப்போ வந்து சரியா ரீச் ஆகிறதுனாலையோ நிறைய பேரோட போய் சேராதனாலையோ நம்ம வந்து கொஞ்சம் மெதுவாக போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒரு தப்பு இல்லை. கண்டிப்பா இது வந்து ரொம்ப காலத்துக்கு இருக்கிற ஒரு திட்டம். அதனால நாளடைவுல வந்து எல்லாமே பார்த்து நிறுத்தி ஒரு திடமான ஒரு நிலைக்கு வரும். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம மாசத்துக்கு ஒரு நாள் அது 1872 நபர்கள்லாம் பாரதிய உங்களுடைய தேர்ந்தெடுக்கிற விஷயங்கள் மாசம் மாசம் நம்ம என்ன செய்வோங்கிற உறுதியோட நம்பிக்கையோட நான் இதை உங்களுக்கு தெரியப்படுறேன். எல்லாமே ஆராய்ச்சி பழைய விஷயங்கள்ல எல்லாருமே சொல்லுவோம், எல்லாருமே நம்ம திட்டத்தை பற்றி பகிர்வோம். மாசம் போடுறவர் வந்து இதை கூட்டுக்குள்ள தேர்தல் விஷயத்தையும் எனக்கு உணர்த்தல் இந்தமும் வாங்கிட்டு வெளியே வரணுங்கிறது எங்க எல்லாருடைய மகிழ்ச்சி ஒரு அயல் சாப்பாடு தான். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம சீக்கிரமா கொண்டு வரணும் எல்லாத்தையும். அதுக்காக நம்ம வந்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும். நிறைய பேருக்கு இந்த விஷயத்த சொல்லி எல்லாரும் உள்ள கொண்டு வரணும். அப்ப எல்லாருமே ரீச் ஆகணும். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம தான் இதை கொண்டு வரணும். ஆனா நாட்டுக்கு உண்டான முழு நம்ம கிட்ட தான் இருக்கு. ஸோ இப்ப ஒரு சிறந்த ஒரு கவனித்தமும் கொடுத்திருக்கிற நம்ம திட்டத்துக்கு நம்ம எல்லாரும் வந்து சீக்கிரமா ஆசைப்பட்டு எல்லாத்தையும் கொண்டு போகிறதையும் ஒரு முழு மனத்தோட எடுத்து செய்வோம். டயக்ராம் சொல்லுவோம், நம்ம வேலைக்கு டயக்ராம் சொல்லுவோம். இத்தனை நல்ல விஷயங்கள் இருக்கு, நம்ம டயக்ராம் சொல்லணும். சரிங்களா? ஓகே. எனக்கு இது சிறப்பு நிகழ்வு பத்தி விளக்கம் கொடுத்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த நம்ம திட்டத்துக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பகிர்ந்தளிக்கும் மனது போதும் என்று மனது நிறைவு பெறும் வகையில் நமது 4 நிலை வருமானத்தை திருப்தி அடைவர்களும் உண்டு. எனக்கு அதிக தேவை இருக்கிறது, அந்த தேவையை பூர்த்தி செய்ய ஒரு அதிகமான தொகை தேவைப்படுது, அப்படி என்கின்ற மனநிலை உடையவர்களும் உண்டு. இந்த 2 பேரையும் நாம் ஒன்று சேர்த்து நம்ம திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் நாம் இந்த லெவல் இன்கமையும் ஸ்பெஷல் இன்கமையும் நம்ம வச்சிருக்கிறோம் என்பதை மிக அழகாகவும் தெளிவாகவும் அனைவருக்கும் புரியும்படி திரு சபரிநாத் அவர்கள் எடுத்து கூறினார். அன்னாருக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நாம ரெஃபரல் இன்கம் நம்ம திட்டத்தில் ஆளுக்க கொஞ்சம் கம்மியாக சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒருவேளை அந்த ரெஃபரல் இன்கம் கம்மியாக இருக்கிறதுனால ஆளுக்கு ஏதாச்சும் சேர்க்கிறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, சேர்க்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அப்படி செய்யறதுல குறைவு ஈடுபாடு கம்மியா இருக்குதா, இல்ல அதை கேட்டுக்கிட்டு நமக்கு இவ்வளவுதான் வருமானம் இருக்குங்கிறதுக்காக ஆளுக்க கம்மியா சேர்றாங்களா அப்படிங்கிறது சரியா புரியல. நம்ம வந்து பயன் அனைவருக்கும் பறந்து விரிந்து கிடைக்கணும் அப்படிங்கிற முறையில பயனை கம்மி பண்ணி அனைவருக்கும் கிடைக்கிற முறையில நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா சில நேரங்கள்ல அது சில எல்லாருக்கும் அதை புரிஞ்சுக்கிற தன்மை கம்மியாயிடும். அதனால சின்ன மாற்றங்கள் ரெஃபரல் இன்கம்ல கொண்டு வரலான்னு இருக்கிறோம். ஏன்னா அவங்க தான் நம்ம ஹீரோக்கள், நம்ம திட்டத்தை வழி நடத்தும் ஹீரோக்கள், நடத்த போற ஹீரோக்கள், நடத்தி கொண்டிருக்கிற ஹீரோக்கள். அதனால இந்த ரெஃபரல் இன்கம்மை நம்ம ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணி அவங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுத்தா அப்போ அதன் மூலமாக அவர்கள் வேகமாக செயல்படுவார்கள். சேர்பவர்களுக்கும் அதை பார்க்கும்போது இப்படிலாம் இருக்குதா, பரவாயில்லையா அப்படின்ட்டு அவங்களும் உற்சாகத்தை சேர்த்து இன்னும் அடுத்த நபரை சேர்ப்பதற்கும், ஒவ்வொருத்தரும் ஒரு நபரை சேர்த்தவர்கள் 10 நபர்களை சேர்ப்பதற்கு ஒரு உறுதுணையாகும். 10 இல்லை 100, இப்போ சொல்றதை பார்த்தா நீங்கள் 100 பேர் கூட தாராளமாக சேர்க்கலாம். அப்படிங்கிற முறையில் தான் அது இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட திட்டத்தை அந்த அறிவிப்பதற்காக திரு டாக்டர் தயாளமூர்த்தி சார் இப்போ வருவாங்க. அவங்க வந்து அது என்ன, அது எப்படி ஏதுன்ட்டு அப்படிங்கிற உள்ள விளக்கத்தை இப்போ உங்களுக்கு சொல்லுவாங்க. டாக்டர் தயாளமூர்த்தி சார் வாங்க. நன்றி.
இதை எந்த நாளையும் கிடைக்காது. ஈதர் என்ற சக்தி தான் இந்த உலகத்தையே இயக்குகிறது. இந்த சக்தி உலகத்தை இயக்கக்கூடிய இந்த சக்தி நாளன்று மகா சிவராத்திரி நாம் நமது திட்டத்திற்கு ஒரு புதிய அறிவிப்பை வெளியிடுகிறோம். அதாவது நாம் ஒருவரை நம்ம திட்டத்தில் இணைக்கும் பொழுது 1610 ரூபாய் அவர்கள் நன்கொடையாக கொடுக்கிறார். அந்த நன்கொடையை 100 ரூபாய் வந்து யார் அதை அறிமுகப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு எடுத்துக்கொண்டு மீதி 510 ரூபாய் உள்ளவர்களுக்கும் 1000 ரூபாய் ஒரு நபருக்கும் நாம் இதுவரை அனுப்பி கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது ரப்பர் இன்கம், ஸ்மார்ட் இன்கம், இது ஸ்மார்ட் இன்கம், இது 3 கொண்டுதான். அப்போ ரெஃபர் பண்றவங்க கொஞ்சம் வந்து நல்லா என்கரேஜ் பண்ணி அவங்க வந்து நாளைக்கு பண்ணி செய்யணுங்கிறதுக்காக இன்னைக்கு திட்டத்தில் ஒரு பெரிய மகா சிவராத்திரி மகா திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அதாவது 1610 பதிலாக 2510 நம்ம நண்பர்களிடம் வசூல் செய்து அதில் உடனடியாக 1000 ரூபாய் யார் நம்மை அறிமுகப்படுத்துகிறாரோ அவருக்கு ஸ்மார்ட் இன்கம் அவர்களுக்கு கிடைக்க போகிறோம். மீதம் உள்ள 1510 வழக்கு 3010 ரூபாய் சென்றடைகிறோம். ஆகவே இனி நம்ம ரெஃபர் பண்றவங்களுக்கு ஒரு முறை ரெஃபர் செய்தால் அவருக்கு 1000 ரூபாய் இம்மிடியேட் அவரோட கணக்கில் போய் சேர்க்கும். அப்போ வந்து கொஞ்சம் ஆர்வமா செய்வாங்க. ஒரு நாள் 2 பேர் 3 பேர் சேர்த்தா அவருக்கு 2000 3000 கிடைக்கும். அதே போல நம்ம இணைச்சு உள்ளவங்களும் அவங்க வந்து அவங்க நண்பர்கிட்டயோ உறவுகிட்டயோ அவங்க வந்து சொல்லி அவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் உடனடியாகும். 3 நாள்ல 3வது நாளே ஒரு டம்ளர் 2வது நாள் விட்டுரும், 3வது நாளுக்கு 210 ரூபா. ஸோ 1510 அவங்களுக்கு வந்து அப்புறம் வாரம் மாறி இருக்கமும் அவங்களுக்கு வந்து அதுவே ஒரு நல்ல திட்டமாக நாங்கள் இதை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இதை பற்றி மேலும் திரு பிரகாஷ் அவர்கள் சொல்வார்கள். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. புதிய அறிவிப்பை வெளியிட்டு அனைவரையும் உற்சாகப்படுத்தியிருப்பார் என்று நம்புகிறேன். அன்னாருக்கு டாக்டர் தயாளமூர்த்தி சாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் விளக்கம் சப்ரினா சார் நீங்கள் சொல்றீங்களா? சொல்லுங்க. நமது உதவித்தொகை 2510. இப்பொழுது உள்ள நிலைப்படி பழைய அந்த கான்செப்ட்லாம் அப்படியே தான் இருக்கும். அந்த ரெஃபரல் இன்கம் 100 ரூபா மட்டும்தான்
ஸ்பாட் இன்கம் வந்து 100 ரூபா மட்டும்தான். அப்படியே நம்ம 900 ரூபாய் இங்கே கூட்டி அதில் கூட்டி நம்ம 1000 ரூபாய் மாற்றிடலாம். வேறு ப்ரோக்ராமில் எந்த வித மாற்றமுமே இல்லை. 100 ரூபாய் நீங்கள் வாங்குறதுக்கு பதிலாக 1000 ரூபாய் வாங்குறீங்க. உதவித்தொகை 1210 பதிலாக இன்றிலிருந்து இப்பொழுதுலேருந்து இனிமேல் ஐடி போடுறதுலேருந்து இந்த நம்ம மீட்டிங் முடிஞ்சு ஐடி போடுற அந்த செகண்ட்லேருந்து 2510. இந்த 2510க்கே உங்களுக்கு டவுட் வரல. என்ன சார் 1210 ஒரு வேளை கூடி போச்சு, அதில் சேராமல் இருக்கலாமே, அப்படி சேராமல் இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். இப்போ 2510 இருக்குங்களே, அதில் எப்படி ஆளுங்க சேருவாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஆனால் நம்ம இதில் சேர்ந்து 2 பேர் நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னா அடுத்த செகண்டு உங்களுக்கு நீங்கள் போட்ட காசு உங்கள் கையில் வந்துடும். நம்ம திட்டத்தில் நீங்கள் 2 பேரை சேர்த்தீங்கன்னா 2510 ரூபா உங்கள் கையில் தான். அதுக்கப்புறமா நீங்கள் 2 பேரும் சேர்க்கும் போது 2510 உங்கள் கையில் வந்துடுது. வார இன்கமுக்கும் நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. அப்புறமா வழக்கமாக உள்ள நடக்கிறது அது வழக்கமாக நடக்கும். இப்போ பாருங்க, நீங்கள் நினைச்சீங்கன்னா ஒரே நாளில் 2 பேரை போட்டு நீங்கள் போட்ட காசு எடுத்துடலாம். அதனால நீங்கள் இன்னும் இந்த நம்ம உதவித்தொகை 2510ங்கிறது பெருசாக இருந்தாலும் அது வெற்றி கொள்ளும் அளவுக்கு நம்ம இந்த ரெஃபரல் இன்கம் வச்சிருக்கிறதுனால அதை நீங்கள் ஈஸியாக ஓவர்டேக் பண்ணலாம் என்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் இதை கொண்டு வந்துடுவோம். ஏன்னா நம்ம ஒரு வண்டி ஓடணும்னா வீல் ரொம்ப முக்கியம். அந்த வீலாக இதுக்கு செயல்படுறது ரெஃபரல் பண்ணுறாங்க தான். அப்படி ரெஃபரல் பண்ணுறவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கணும். 100 ரூபான்னா அவங்க அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் காணிக்காமல் இருக்கிறாங்களோ அப்படிங்கிறது. 1000 ரூபா ஒரு ஐடி போட்டிங்கன்னா ஒரு நாள் 1000 ரூபாய் எவ்வளோ பெரிய விஷயம். அன்றாட குடும்ப தேவைகளுக்கு ஒரு ஐடியா வச்சு நம்ம ஒரு நாள் குடும்பத்தை ஈஸியாக தாராளமாக ஓட்டலாம். ஒரு சேவிங்ஸ் பண்ணலாம். 1000 ரூபாய் உங்களுக்கு ரொம்ப ஒரு வசதியான வரப்பிரசாதம் போல இருக்கும். அதனால் நீங்கள் 2 பேரை போட்டிங்கன்னா, இன்னைக்கு 2 பேரை போட்டிங்கன்னா அடுத்த செகண்டு உங்களுக்கு 2000 நீங்கள் கட்டின 2500 ரூபா உங்கள் கையில் வந்துடும். அப்புறம் கிடைக்கிறதெல்லாம் உங்களுக்கு லாபம் தான். வாரம் உங்களுக்கு வீக்லி இன்கம் வேறு கிடைச்சிட்டே இருக்கும், அதுவும் லாபம். அப்புறம் லெவல் இன்கம், ஸ்பெஷல் இன்கம், இப்படி எல்லாம் உங்களுக்கு அது கிடைச்சிட்டு இருக்கும். அதெல்லாம் பாருங்கள், அவ்வளவுக்கு வர உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் என்பதை நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ உங்களுக்கு யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா கேட்கணும். சொல்லுங்க. அது ஃபர்ஸ்ட் லெவல் இருக்குங்க. 510 ஃபர்ஸ்ட் லெவலு, செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவலுக்கு அது ஒரு 1000 ரூபா சார். முதல்ல வந்து 3 பேமெண்ட் இருந்துச்சு. ஒரு 100 அது ஸ்பாட் இன்கம், சரியா? அப்புறம் ஒரு 510 ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம், அப்புறம் ஒரு 1000 ரூபா செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவலுக்குள்ள இன்கம். இப்போ அதே 3 கான்செப்ட் தான். ஸ்பாட் இன்கம் 100 ரூபாய்க்கு பதிலாக 1000 ரூபாய் இருக்கும், அவ்வளோதான். வேற எதுவுமே மாற்றம் இல்லை, வேற எந்த மாற்றமும் இல்லை. ஸ்பாட் இன்கம் 100க்கு பதிலாக 1000. ஆமாம் ஆமாம், அதே தான். 100க்கு பதிலாக 1000, அவ்வளோதான். ஆமாம், அது வழக்கம் போல அது மாற்றம் இருந்துச்சு. ஆமாம், அவ்வளோதாங்க, ஒரே மாற்றம், வேற ஒன்று. ஆமாம், அவ்வளோதான். ஓகே, நன்றி. சொல்லுங்க சார். உங்கள்
சார் சவுண்ட் வரல. நன்றி 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 சார். சொல்லுங்க சார். ஒரு மாற்றம் இல்லை சார், அதெல்லாம் மாற்றல. இந்த ஸ்பாட் இன்கம் மட்டும்தான் மாற்றிருக்கான். ஓகே ஓகே நன்றி. இன்னும் நண்பர்கள் பேசுங்க. சொல்லுங்க. ஆமா நாங்களே சார் கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு நாளையில எல்லாம் தெரியாது. ஓகே சார். இன்னும் நண்பர்கள் பேசலாம். இதை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தாராளமாக இதில் நீங்களும் ஒரு வார்த்தை பேசினீங்கன்னா எல்லாருக்கும் அதில் நீங்கள் மீட்டிங்கில் கலந்து கொண்டவங்களுக்கும் எங்களுக்கும் அந்த ஒரு முழு மன நிறைவு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதில் சொல்லலாம். பேசுங்க சார். வணக்கம் வணக்கம். ஓகே ஓகே ரொம்ப நன்றி சார். ஆமாங்க ஆமாம். சார் 2 பேர் நீங்க சேர்த்து போட்ட காசு ஃபுல்லா வந்துருது, வார இன்கமும் வந்துடும். அதே நமக்கு பெரிய சாதனை. பாக்கி உள்ள லெவல் இன்கம் ஸ்பெஷல் இன்கம் எல்லாம் 2வது. இங்கே நம்ம சாதனை புரிஞ்சிடுறோம். 2 பேரும் சேர்த்துட்டீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள்ல 2 பேரும் சேர்த்து நீங்க போட்ட காசு எடுத்துக்கிறீங்க. அப்புறம் வாரம் நீங்க உங்களுக்கு 50 ரூபாய் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்க மற்ற லெவல் இன்கம்ல 2வது அதை பின்னுக்கு தள்ளிடுறது. இன்னைக்கு டெய்லி ஒரு 1000 ரூபாய் வேணும்னா கூட ஒரு அர்ஜென்ட்டுக்கு இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும்னா டக்குன்னு கலந்து இறங்கிட்டீங்களா, ஒரு வேலையை பார்த்து 1000 ரூபாய் பாக்கெட்ல போட்டுக்கலாம். நீங்க அதுக்காக உங்களுக்கு இவ்வளவு ரூபா வந்தால் தான் அதுக்கு ஒரு பேமெண்ட் எழுதி கொடுத்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. போட்ட அடுத்த செகண்ட் உங்க ஜிபேல 1000 ரூபாய் இருக்கும். அவ்வளோ. அதனால அனைவரும் உற்சாகமாக பதில் சொன்னதற்கும் கலந்து கொண்டு பேசியதற்கும் நன்றி. இன்னும் யாராவது பேசுறது இருந்தால் பேசுங்க. நீங்க பேசினா தான் எங்களுக்கும் உற்சாகம் வரும். இதை கேட்டுக்கொண்டிருக்க மற்றவர்களுக்கும் இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு உற்சாகமும் கிடைக்கும். அவங்களும் ஒரு வீறு கொண்டு தெம்புடன் நம்பிக்கையுடன் உழைப்பதற்கு அது ஒரு நம்பிக்கையும் ஒரு புது தெம்பையும் கிடைக்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். அதனால நீங்க இருக்கிறவங்க பேசுறவங்க முடியறவங்க பேசுங்க.
சார் நீங்க பேசுறது கேட்கல. நீங்க கொஞ்சம் அந்த டவர் இருக்கிற செயல்பாடு வந்து அப்படி பேசலாம். இப்ப கேட்குங்க, சொல்லுங்க. சார் நீங்க பேசுறது கேக்குதுங்க சார், பேசுங்க சார். என்ன சொல்ல வரீங்க? சார் பேசுறது கேட்கல. 2 மைக்கு யார் ஆன் பண்ணிருக்கீங்க? அவங்க ஆஃப் பண்ணுங்க. எக்கோ அடிக்கும். 2 ஃபோன் பக்கத்துல இருக்குன்னா கொஞ்சம் தள்ளி வைங்க. யாராவது ஃபேமிலியில் 2 பேர் பக்கத்துல பக்கத்துல உட்காந்துருப்பீங்க, கொஞ்சம் தள்ளி வைங்க. சார் பேசுங்க, கேட்குது. ஹலோ, கேட்குதான்னு மட்டும் கேட்குது, அப்புறமா ஒன்றும் கேட்கல. சார் உங்க போன்ல டவர் கிடைக்கல. கொஞ்சம் வெளியே வந்து பேச முடியுமா? ட்ரை பண்ணுமா? இல்லை உங்கள் ரூமில் கொஞ்சம் எந்த சைடில் கொஞ்சம் டவர் கிடைக்குமோ அந்த சைடில் வந்து நின்று பேசுங்க. வேற யாரும் பேசுறதா இருந்தா பேசுங்க. அவங்க சார் லைன்ல வரும்போது வரட்டும். வேற யாரும் பேசுறதா இருந்தா பேசுங்க. சொல்லுங்க ரொம்ப சார். சந்தோஷமா இருக்கு. பாத்தீங்கன்னா இன்னைக்கு 30 பேர் வந்திருக்கோம் இந்த மீட்டிங்க்கு. அதே சந்தோஷம். பெரிய மகிழ்ச்சி தான். இன்னைக்கு சிவராத்திரி, ரொம்ப நல்ல நாள். அதே சமயத்துல இன்னையிலிருந்து நம்மளுடைய வேலைகளும் மிகவும் சிறப்பா செய்ய ஆரம்பிக்கணும். என்ன ஆசைன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு நாம எல்லாருமே மினிமம் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கணும். சரிங்களா? மினிமம் இந்த 30 பேருமே 1000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு என்னோட ஆசை. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த நாள் வரைக்கும் நம்ம ஒரு 100 ரூபாய் சொல்லி போட்டு நம்மளுக்குள்ளேயே ஒரு அசால்ட்டா இருக்கும். சரிங்களா? எப்பயுமே
இவ்வளவு இன்னும் நல்லா இருக்குமே மனசுக்குள்ள இருந்துச்சு. இது நம்ம எப்படி சொல்றதுங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நானும் புதுசு அல்லவா, அப்போ ஒரு மாதிரி தயக்கத்துல இருந்தேன். சரி பார்ப்போம், கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லல கடவுள் துணிக்கிற 1000 ரூபாய்க்கு நல்ல வருமானம். மினிமம் ஒரு நபரையோ 2 நபரையோ அறிமுகப்படுத்துறதுக்கு நாம வந்து முயற்சி எடுத்தோம்னா தான் இந்த வெற்றி. நீங்க 2 பேரும் பிளான் பண்ணுங்க, கண்டிப்பா ஒரு நபர் வருவாங்க. அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய தயக்கத்தை தூக்கி எறியணும். இது நாள் வரைக்கும் இவங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமாங்கிற பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்திருப்போம். இனிமேல் வந்து நீங்க பார்க்கற அத்தனை இடத்துக்கிட்ட நீங்க சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. சரி, இது வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம வேலையே பண்ண போறோம், ஏதோ ஒரு வேலை பண்ண போறோம். எந்த வேலை பண்ணாலும் அதை எப்படி வேணும்னு கேட்டீங்கன்னா சம்பாதிக்கிறது தான் இருக்கும். ஆனா சுலபமா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அருமையான திட்டம் தான் நம்மளோட உதவும் கடவுள் திட்டம். இந்த திட்டத்தை வந்து நீங்க வந்து பயன்படுத்துங்க. நான் பயன்படுத்தும் போது ஏன்னு கேட்டீங்கன்னா, பொங்கல் அப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த காலத்தை நீட்டி கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்தை நீட்டி கொடுத்தாங்க. அதுல ஒரு 3 பேர் வந்து வச்சு வந்தாங்க. நம்ம சந்தோஷமா ஒரு 2000 திட்டம் வாங்கினாங்க. சரிங்களா? அப்போ இதே மாதிரி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் கண்டிப்பா கொடுப்பாங்க, ஃபியூச்சர்ல கொடுப்பாங்க. என்ன வேணாலும் சொல்லுவாங்க, நீங்க 10 பேர் அறிமுகப்படுத்தினாலோ அல்லது இந்த இந்த இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் அறிமுகப்படுத்தினாலோ 20 பேர் அறிமுகப்படுத்தினாலோ நம்மளையும் வந்து ஊக்குவிப்பாங்க. காரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிசினஸ் மாதிரி தான் இருக்கும். ஆச்சுங்களா? இந்த சின்ன பிசினஸ் அதாவது வந்து இப்ப நம்ம எல்லாமே இப்ப கோயம்புத்தூர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கோயம்புத்தூர் வந்து சென்னை போகலாம்னு முடிவு பண்ணிட்டோம். சரிங்களா? பின்னாடி முடிவு பண்ணி போகணும், எப்படி போகணும் ஒரு காலம் இருக்கும். 6 அடி தூரத்துக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். 6 அடி தூரத்துக்கு மேல தெரிஞ்சுக்கணும் இருந்தாச்சுன்னா எப்படி போகலாம் அப்படின்னு சொன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா ஒவ்வொரு 6 அடி போக 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 அந்த 6 அடிக்கு முன்னாடி முன்னாடி வெளிச்சம் போயிட்டே இருக்கு. நம்ம வந்து காலகட்டமா வச்சுக்கோம். அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு புத்தி நினைக்கிற எல்லாத்துக்குமே இந்த வாய்ப்பை புரிஞ்சுட்டு நம்ம டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் வந்து இது நாள் வரைக்கும் எப்படி இருந்தாலும் நமக்கு தெரியாது. இனிமேல் ஒவ்வொரு 10 பேர் என்ன பேசணும். நீங்க மொத்தம் வாய்ப்பு ஒரு சமையல் அவங்க அட்லீஸ்ட் ஒரு 4 பேருக்கு ஒரு ஆள் நீங்க வந்து பேசணும். ஏன்னா நீங்க 8 மணி நேரம் வேலை முடிஞ்சதுக்கு பின்னாடி ஒரு 4 நபர்களை பார்த்து பேச முடியலன்னா அப்ப இதோட ஒரு எளிமையான திட்டம் வேற என்ன சார் கிடைக்கும்? இது வரைக்கும் எதுக்கும் என்னென்னமோ பண்ணிக்கிறோம். ஆச்சா, இல்ல நான் வேலைக்கு போறேன் சார், நான் 1 நேரமா வந்து இந்த பிசினஸ் தான் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க குறைஞ்சபட்சம் 10 நபர்கள்ட்ட பேசணும். அந்த 10 நபர்கள்ல அதாவது வந்து நெட்வொர்க்கா எடுத்து நீங்க பண்ணாலும் சரி, 10 பேருக்கு ஒரு பேசணும், ஒரு நபர் கண்டிப்பா செயல்படுவாங்க. ஆச்சுங்களா? அப்ப உங்களுடைய வருமானம் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1000 ரூபாயில இருந்து ஒரு உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5000 வரைக்கும் 4000 ரூபாய் 5000 வரைக்கும் இருக்கு. தயவுசெய்து நல்லா பண்ணணும். நானும் வந்து இப்ப இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட் சிவராத்திரி தான். நேற்று வரைக்கும் தூக்கம் முடிக்கலாமா வேண்டாமான்னு இருக்கோம். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு இந்த விடியலுக்குள்ள குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேருக்காவது டேரக்டா சிவராத்திரி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இன்னைக்கு முடியும்னு சொல்லி போட்டு 10 பேர் ஒரு பேசணும் நான் முடிவெடுத்தேன். அதே மாதிரி நீங்களும் முடிவெடுத்து எத்தனை தேதினா கொடுங்க. நம்ம பேசுறது முக்கியம் இல்லை. உங்களுடைய வெற்றி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கூடிய விரைவில் வாரம் 150 ரூபா வாங்குறேன் போது 10 பேர் அறிமுகப்படுத்தி அர்த்தம். கூடிய விரைவில் நீங்க எல்லாருமே இந்த மாசமோ அடுத்த மாசமோ அந்த 10 பேருக்கு அறிமுகப்படுத்தி ஒரு நல்ல வருமானம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு மனதார வாழ்த்துறேன். அனைவருக்கும் சிவராத்திரி வாழ்த்துக்கள். பேச வாய்ப்பு நன்றி. அன்பர்கள் மக்குமார் கிளாஸ் சூப்பரா இருக்கு சார். நீங்க நினைச்சதை விட மிக மிக சூப்பரா வெற்றி அடைவோம். நிறைய நபர்கள் சீக்கிரம் வருவாங்க. அதி விரைவில் இந்த வருஷத்துக்குள்ளேயே ஒவ்வொன்றா ஒரு 2-3 மெகா பொருட்கள் அந்த 10 லட்சம் ரூபாய் பொருட்கள் கண்டிப்பா இந்த 2028 நடக்கும். நான் நம்புறேன் நடக்கும். அதுக்கு நம்ம எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுப்போம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். நன்றி சார். நீங்கள் நம்ம திட்டத்தை உள்வாங்கி முழுமையாக புரிந்து கொண்டு உற்சாகமாகவும் உடனே களத்தில் இறங்கி செயல்படுவதாகவும் அழகாக எடுத்து கூறி பிறரையும் உற்சாகப்படுத்தி பேசியதற்காக உங்களுக்கு நம்ம திட்டத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. வேற யாராவது பேசுவாங்க சார்? ஒரு சார் பேசுனாங்க. ஓகே. ஓகே ஓகே.
ஆமாம் சார். இந்த ரெகுலர் மீட்டிங் 8:22. இல்லை, குரூப்பில் போட்டிருக்கு சார். சார் அட்டண்டன்ஸ் முடிச்சு யார் வந்து 25 நாள் இல்லை அது நீங்கள் ஓகே, நீங்கள் சொல்கிறது புரியுது. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா 20 இல்லை அது சார் அறிவிக்கிறது பெருசு இல்லை சார். எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பார்க்கணும். சார் சார் நீங்கள் சொல்லிட்டீங்க, அவ்வளோதான், விடுங்க.